மாபெரும் மனிதரின் வாழ்நாள் சாதனைகளை 12ஆம் வகுப்பு படிக்கும் விஸ்வஜித் ஆகிய நான் என் அறிவுக்கு எட்டிய வரையில் உங்களிடம் வரிசைப்படுத்த வந்துள்ளேன். விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார் காமராஜர். பேரில் மட்டும் ராஜா இளைய கிங் மேக்கர் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரும் இவர்தான். ஏனென்றால் இந்தியாவின் 2 மாபெரும் பிரதமர்களை, அதாவது 1964 திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் 1966 திருமதி இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதமர்களாக அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். எல்லாமே போய்விட்டாலும் எதையும் வெல்லும் உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம் என்று சொன்னவர் தான் படிக்காத மேதை என்றும் அழைக்கப்பட்டார். படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்டதால் படிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விட வேண்டாம், அவரும் படித்தார். சின்னைப்பள்ளி வைத்து நடத்திய வேலாயுத வாத்தியாரிடம் முதலில் கல்வி பெற்றார். அதன் பின் ஏனாதி நாயனார் பள்ளியிலும் அதன் பின் சத்திரிய வித்தியாசாலையிலும் 6ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். தன் தந்தையின் மறைவுக்கு பிறகு தன் தாயின் கஷ்டத்தை குறைக்க தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தாலும் ஆங்கிலம் கற்கும் விருப்பம் அவரிடம் இருந்தது. அதனால்தான் நாளிதழ்களையும் புத்தகங்களையும் தேடி 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 படித்தார். கேரளாவில் வாழ்ந்த சிறிய காலகட்டத்திலும் மலையாளம் கற்றார். ஏன் தெலுங்கு ஹிந்தியும் தெரியும்னா பார்த்துக்கோங்களேன். கல்வியில் உள்ள நாடு கலநிலம் போன்றது என்று கூறினார் என் பாட்டன் பாரதிதாசன். மற்றொரு பாடல் பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று மாறுதெற்றினார். இவர்களின் தீர்க்க தரிசனத்தை நனவாக்கினார் போற்றும் வல்லரசு காமராஜர் அவர்கள். ஆமாம், 1954 தமிழ்நாட்டின் முதன்மை அமைச்சராக பதவியேற்றவுடன் மத்தியோகியமும் பள்ளிக்கூடங்கள் அமையும் என்று தெரிவித்தார். அதனால்தான் சுமார் 300 மக்கள் தொகை உள்ள ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு தொடக்கப்பள்ளி, ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு உயர்நிலைப் பள்ளி, 11ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி என்பதை கொண்டு வந்தார். இவரின் காலத்தில் தான் 3 லட்சம் உயர்நிலை பள்ளிகள் 16 லட்சமாக மாறியது. 16 லட்சம் மாணவர்கள் 48 லட்சமாக மாறினர். மொத்த கற்றவர்களின் எண்ணிக்கை 7% 37% மாறியது. இம்மாபெரும் சாதனைக்கு காரணம் என்னவென்று தெரியுமா? உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்று கூறுகிறது என் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சங்க நூல் ஒன்று. அந்த வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் காமராஜ் அவர்கள். ஒரு நாள் திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் மாடு மேய்ப்பதை பார்த்தார். மாடு மேய்க்கும் அச்சிறுவனை அழைத்து பள்ளிக்கூடம் போகவில்லையா என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவன், மாடு மேய்த்தால் மாடு மேய்க்க சொன்னவர்கள் மதிய உணவு தருவார்கள், பள்ளிக்கூடம் போனால் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு தருவார்களா என்று கேட்டார். அதை கேட்ட காமராஜர் சென்னைக்கு திரும்பினார். சென்னைக்கு திரும்பிய பிறகு அப்போதைய கல்வித்துறை செயலாளரிடம் இதை பற்றி ஆலோசித்தார். நிதித்துறை செயலாளரிடமும் இதை பற்றி ஆலோசித்தார். நிதித்துறை செயலாளர் மதிய உணவு திட்டத்திற்கு நிதியே இல்லை என்று கூறினார். நிதி இல்லை என்றால் என்ன? வீதியில் நின்று பிச்சை எடுத்து தருகிறேன், திட்டத்தை துவங்குங்கள் என்று கூறினார் காமராஜர். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் 1956ஆம் ஆண்டு அறிமுகப்பட்ட பின்னர் மதிய உணவு திட்டமாகும். இதில் பயன்பெற்ற 12,05,000 மாணவர்கள் 1962 62,32,65,000 உயர்ந்தது. தொழிற்கல்வியும் இவரது காலகட்டத்தில் தான் முன்னேறினர். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் மெட்ராஸ் இந்திய தொழில்நுட்ப கழகமாகும், அதாவது IIT மெட்ராஸ். இளைஞர்களின் வருமானத்தை பெருக்க நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், கச்சாக்களின் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை போன்ற பல தொழிற்சாலைகள் இவரின் காலகட்டத்தில் தான் தொடங்கப்பட்டது. மேலும் இந்தியாவின் முதுகெலும்பாக உள்ள விவசாயத்தை காப்பதற்காக 1957க்கும் 61க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் பாசனத்தின் கீழ் 1625 குளங்கள் தூர்வாரப்பட்டன. மேலும் 2000 கிணறுகள் வெட்டப்பட்டன. அதுபோல பவானியாறு, காவேரியாறு, வைகையாறு, மணிமுத்தாறு போன்ற பல ஆறுகளில் இவரின் திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் குமரிக்கண்டத்தில் கன்னியாகுமரியில் வாழ்ந்த மலைவாழ் மக்களின் குடிநீர் தேவைக்காக தொட்டிப்பாலம் அமைத்தார். அதுவே இன்றைய வரை உலகிலேயே மிக பெரியதாக கருதப்படுகிறது. இம்மாபெரும் மனிதனின் பிறந்த நாளை 2008 முதல் இன்று வரை இல்லை இந்த உலகம் இருக்கும் வரை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம். இம்மாபெரும் மனிதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இம்மாபெரும் மனிதனுக்கு என் பாட்டன் கபிலன் காட்டில் கண்டதாக பட்டியலிட்ட 99 பூக்களாகிய மல்லிதழ், பொன்செங்கான்கள், ஆம்பல், அனிச்சம், தங்கை, குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கோல்வேலி, தேமா, மணிச்சகை, கருவிலம், குவிலம், எருபுரை, இருளம், சுள்ளி, வடவரம், வாகை, வான்பூவளம்
எரிசை சேர்வை மணிப்பூங்கர்களே பயணி மானி பல்லேறு குருவம் பசுமொழி வகுலம் பல்லினர் காயா விரிமலர் ஆகிய வேரல் சூழல் குறுகி பூரை குறுநர் மணி குறுகிலை மருதம் விரிப்பும் கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமல் பாதை பெருந்தி அதிரல் பருந்தச் சேர்ப்பதம் கரந்தை குழவி கடிக்கப்பட்ட கரிமான் தில்லை பாலை கல்லிவர் முல்லை குல்லை பிளவம் திருமாரோடம் வாழை வள்ளி நீந்தல் நெய்தல் தாளை தடவம் முந்தார் தாமரை ஞாழல் மௌவல் நரந்தல் கோகுனி சேடல் செம்மல் சிறுசெங்குனி கோடல் கைதை கொகுதல் நறுவலை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தல் பாங்கல் வராம் பல்பூந்தரக்கம் நீண்ட இளவம் தூங்கினர் கொண்டரை வந்தி பிசிகம் சிந்துவாரம் துங்கை குழாய் உடல் போன்றோன்றி